மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வந்ததா இல்லையா? கிடைத்த முக்கிய தகவல். ஒரே இரவில் எல்லாம் முடிந்தது. உலகை அதிர வைத்த ட்ரம்பின் யூட்டன். மத்திய கிழக்கு போரில் என்னதான் நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. மத்திய கிழக்கு போரில் நடக்கிற ஒவ்வொரு அப்டேட் விஷயத்தையும் நம்ம காணொலி மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நேத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஈரானை வந்து நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அதில் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் ப்ரெஸ் மீட் வேறு ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட் அவர் என்ன சொன்னார், அதுக்கு உலக நாடுகள் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈரான் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு நேற்று ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் நம்ம முழுசாக சொல்ல முடியல நேரமின்மை காரணமாக. இப்போது அடுத்ததாக அவர் என்ன சொன்னார், அதுக்கு உலக நாடுகள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இனி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மத்திய கிழக்கு போர் பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு நடுவில் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கும் போதே ஈரானுக்கும் அமெரிக்காவும் நேரடியாகவே மோதல் ஏற்பட்டுச்சு. இதில் கோபமான ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் ஈரானை வந்து இன்னைக்கு நைட்டு ஈரானை மொத்தமாக அழிச்சிடுவோம், முக்கியமாக ஈரானுக்கு அடிப்படை வசதிகளை எல்லாமே காலி பண்ணிடுவோம், இது ஈரானுக்கு மட்டும் இல்லை, ஈரான் மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட நினைக்கிறாங்களோ ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் சொன்ன உடனே வந்து கச்சா எண்ணெய் விலையேற்றமாகுது, எல்லாத்துலேயும் சரி ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா அது ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு, அது நைட் டைமில் இவர் சொன்னார்னா செய்ய முடியாது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ கோபமாக, அதாவது அவர் ட்ரிகர் ஆகிற மாதிரி ஈரானும் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எதுவும் செய்ய போகிறாரு, இது ஈரானுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாம் பாதிப்படைய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொன்னான்னா, ஈரான் நாங்கள் அழிக்க போகிறோம், சரி சொல்லிட்டாரு, ஓகே. ஈரானும் வந்து இதுக்கு வந்து பயந்துக்கிட்டு எதனா சொல்லுவாங்களான்னு பார்த்தா அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் அடிக்க நினச்சிங்கன்னா அடிங்க, ஆனால் அதுக்கான பதிலடியும் ஈரான் கொடுக்கும். இங்கே இருக்க ஐஆர்ஜிசி சரி, ஈரான் கவர்மெண்ட்டும் சரி, நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பேசிட்டு இருக்கும்போது அதிகாலையில் பார்த்தா இன்னொரு ட்வீட் வந்து ட்ரம்ப் அவர்கள் போகிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஈரானை அடிக்கல, ஏன் அப்படின்னா சமாதானத்துக்காக. அப்போ நேற்று எதுக்கு நீங்கள் வந்து அடிக்க போகிறோன்னு சொன்னீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு வாட்டையும் ஈரானை அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லும் போது கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள்லாம் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. சார் அடிக்க வேணாம் சார், சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்தாலும் அது உலகளாவிய நாடுகளுக்கு பாதிப்படையும். மிக முக்கியமாக வளைகுடா நாடுகள் வந்து இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் எப்படி வந்து அப்பா கையை பிடிச்சிட்டு பசங்க அழுவாங்களோ அதே மாதிரி ட்ரம்ப் அவர் கையை பிடிச்சிட்டு சார் வேணாம் சார், பிரச்சனை வேணாம் சார், சமாதானம் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பிறகு வளைகுடா நாடுகள் யாருமே முன் வரவே இல்லை. காரணம், இவர் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டார், சொல்லியும் திருத்த முடியாது அப்படின்னு. அதனாலையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு தைரியம், நம்ம சண்டை போகிறோன்னு சொன்னாலே எல்லா நாடுகளும் சார் சண்டை வேணான்னு சொல்லுவாங்க, அது ஒரு காரணம் காட்டி போரை நிறுத்திடலாம், நான் நீ சண்டை போட மாட்டீங்க நான் லீவுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி யாருமே சொல்லியப்பா அப்படின்னாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்க அதிபரோட ட்ரம்ப்போட திட்டங்கள் எல்லாமே சுக்கா நொறுக்கிறதுக்கு ஈரான். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி நம்ம தடாலடியாக கீழே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், தடாலடியாக இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஈரான் அடிச்சுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் இப்படிப்பட்ட அறிவிப்பை அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு உலகளாவிய நாடுகள் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் ஈரானை அடிக்கலான்னு முடிவு பண்ணோம், எல்லா பிளானும் போட்டுட்டோம், ஆனால் ஈரானோட முக்கிய தலைவர்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. அதில் முக்கியம் முஸ்தபா கம்னி அவர்களும் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, இப்போ நம்மளுக்கு போர் வேண்டாமே, நம்ம கூடிய விரைவில் சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், அதுவும் வர திங்கட்கிழமை வந்து அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். முஸ்தபா கமினி ஈரான முக்கிய தலைவர்கள் சொன்னதுனால நான் நைட்டு சொன்னதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்னது முஸ்தபா கமினி அவர்கள் எங்கிட்ட பேசினார் போர் இப்போ வேண்டாம் அப்படின்னு. ஆனால் முஸ்தபா கமினி எங்கே இருக்காருன்னு ஈரான் நாட்டுக்கே தெரியாது, ஐஆர்ஜிஸ்க்கும் தெரியாது. மறைமுகமாக இருந்துக்கிட்டு என்னென்ன பிளான் பண்ணுமா அப்படின்னு முஸ்தபா கமினி அவர்கள் இன்னொருத்தர் மூலமாக இந்த ஓலையில் எழுதி அனுப்பாங்க பார்த்தீங்களா தகவல், அது மாதிரி யார் மூலமாக ஒரு தகவலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு தகவல் கொடுக்காரு அப்படின்னா அது சரியாக ஒரு 3 நாள் 2 நாள் கழிச்சு தான் அது ஈரானுக்கு வந்து சேரும். அப்படி இருக்கும் போது எப்படி நீங்கள் நைட்டு சொன்னீங்க நாங்கள் வந்து போரை வந்து ஆரம்பிக்க போகிறோம், ஈரான் அழிக்க போகிறோம் அப்படின்னு காலையில் முஸ்தபா கமினி அவர்கள் சொன்னதாக சொல்கிறீங்க, அப்போ இதுவே ஒரு பொய் தான் அப்படின்னு மற்ற நாடுகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சில நிபந்தனைகளை அங்கே முன்வைக்கிறோம். என்னன்னா, திங்கட்கிழமை இந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு ஈரானுக்கு சொந்தமான துறைமுகங்களை வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட ஆர்மியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதை வந்து நாங்கள் வாபஸ் பெற்றுருவோம். அதேமாதிரி ஹார்முஸ் நீர்வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர்வழியில் வந்து எல்லா கப்பலும் போகலாம், அமெரிக்காவும் சரி
ஈரானும் சரி சேர்ந்து வந்து நாங்க கண்ட்ரோல்ல வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஓகே. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒரு கேள்வி தான் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆமாங்க, ட்ரம்ப் அவர்கள் சொல்றப்ப நாங்க திங்கட்கிழமை வந்து இந்த போரை நிறுத்திடுவோம், நாங்க சைன் போட்டுருவோம், ஈரானும் அமெரிக்கா இதுக்கப்புறம் சண்டை போடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் ஈரான் சைட்ல இருந்து வரவே இல்லை. அப்போ இதுல இருந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வழக்கமா பொய் சொல்றாரோ? ஏன் வந்து நிறைய பொய் சொல்லுவாரு. ஈரான் வந்து நாங்க போர் நிறுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மறுநாளே இவர் ஈரானை அடிப்பார். ஈரான் வந்து இதுக்கப்புறம் சண்டைலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, நாங்க இன்னும் சொல்லப்போனா சைன் போட்டு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அடுத்த நாளே ஈரான்ல இருக்க முக்கிய தலைவர் ஒருத்தர் கொன்னுருவாரு. இப்படி ட்ரம்ப் வந்து சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணா இருக்கும். அதே மாதிரி இதுவும் தான் பார்க்கப்படுது அப்படின்னு உலக மக்களும் சரி, உலக வல்லுநர்களும் சரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நிபந்தனையில முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னேன்னா, கார் தீவு மேல அமெரிக்கா ஒரு கண் எப்பவுமே வச்சுட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கார் தீவுல இருக்க கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சப்போர்ட்டா இருக்கு. அந்த சப்போர்ட்டை அமெரிக்கா உடைக்க பார்த்துச்சு. இப்போ அந்த நிபந்தனைக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, கார் தீவை நாங்கள் விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த நிபந்தனைலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இத்தனை நிபந்தனை சொல்லியிருக்காங்க, ஓகே. இப்போ ஈரான் என்ன சொல்ல போகுது? ஈரான் ட்ரம்ப் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு போரை வந்து நிப்பாட்ட போறாங்களா? இல்லை ட்ரம்ப் சொல்றது இருக்கட்டும், நாங்க என்ன பண்றோம் எங்களுக்கு தெரியும்னு வீம்புக்கு நிக்க போறாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.